மாப்பிள ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். பொண்ணு வேணாம்ண்ணே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்போவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? மறிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவன்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. என்ன மறிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிள்ளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளையெல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பார்த்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்ல. ஆமா, சொல்லு. உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு. அட பாருமுல்ல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாளே. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது.